கரெக்டாக சொன்னீங்க. அப்படியே பஸ்ஸுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பஸ்ஸில் எவ்வளோ கெப்பாசிட்டி ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிங்கன்னா, தோராயமாக நம்ம பேசுவோம் 35 சீட்ஸ், 35 பேர் உட்காரலாம் அப்படின்னு ஒரு தோராய கணக்கு வைப்போம். ஒரு ஒரு பஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி மாறும். ஸோ இந்த 35 பேர் உள்ளதுக்கு பதிலாக எத்தனை பேர் படிக்கிட்ட தொங்குறாங்க, போகிறாங்க, வராங்க. ஸோ நம்ம அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு. இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா எப்படி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருக்க வேண்டியதுக்கும், ஏறதுக்கு இடம் கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டு நிறைய பேர் ஜாலியாக போய் ஊர் போய் சேர்ந்துருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் கேளுங்க, இது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அதுவும் ஒரு நியாயமான விஷயம். ஆனால் இதுக்கெல்லாம் கால்குலேஷன் இல்லாமலாம் கவர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆஃபீஸர்ஸ், எவ்வளோ முக்கியமான நபர்கள், இதுக்கு அந்த ஹிண்ட் கொடுக்கக்கூடிய, அக்கௌண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய, இல்லை நம்பர்ஸ் கவுண்டிங் சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ படித்தவங்க இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த ரூட்டில் இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன் டைமில் இவ்வளோ, எல்லாமே ஒரு லிஸ்ட் இருக்குது. பெரிய சிஸ்டமைஸ்டு லிஸ்ட் இருக்குது. நம்ம நாடு இன்னும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சாதாரணமாக இயங்காமலாம் இல்லை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த ரூட்டுக்கு இவ்வளோ பஸ்ஸு இருந்தால் தான் இத்தனை பிரயாணிகள் போக முடியும் தெரிஞ்சாலும் அத்தனை பஸ்ஸு இயக்கப்படுதா? சொல்லப்போனால் ஒரு பஸ்ஸு, இப்போ மினி பஸ் விட்ருக்காங்களே நம்ம ரூட்டில், சில டைம் பார்த்திங்கன்னா போகிறாங்களாம். சில டைமில் அந்த டைமில் இப்படி போவானா அப்படின்னு அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிக்கிறாங்களாம். அந்த ரூட்டை மாற்றி வேற ஒரு ஸ்ட்ரீட் எடுத்து போய்ட்றாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா, ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம், முடிக்க வேண்டிய இடம், அந்த டார்கெட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அவன் ஏற்றினாலும் ஏற்றலைன்னாலும், மக்கள் ஏறினாலும் ஏறலைனாலும் அவனுக்கு கவலையே கிடையாது. கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் தான் சொல்கிறேன். திடீர்னு அதேமாதிரி ரூட்டு மாறி வராங்க. இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை இல்லையா? லொக்கேஷன் கூட பார்க்கலாம், பஸ்ஸு எந்த ரூட்டில் வருதுன்னா பார்த்துட்டுலாம் வந்துட்டு இருக்க வரைக்கும் டெய்லி வர ரூட் வர மாதிரி வருது. திடீர்னு ஏதாவது டிசைட் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுறான், இங்கே ரோடு பிளாக் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, நான் சொல்கிறது ரோடு பிளாக் ஆகலைன்னா கூட சரி, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வேறு ஒரு ரூட் ஏறி மாறி போயிடுறான். இதில் பப்ளிக்கு போகக்கூடிய, இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்லேயே சில பேர் போகிறவங்களாம் அந்த மாதிரி பார்த்துட்டு, கிடைக்கல, பஸ்ஸு வரல, அதனால் நான் இன்றைக்கி ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு செலவுகள். ஒரு பஸ்ஸுக்கு 20 ரூபா ஆகுதுன்னா ஆட்டோவுக்கு உங்களுக்கு தெரியும் 200 ரூபா 150 ரூபா. ஸோ இந்த மாதிரி அவல நிலையில், கேவலமான நிலை. இது என்ன அவல நிலை? இதெல்லாம் கவனிக்கணும். என்னையா, என்ன டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ வரி வசூல் பண்ணுறீங்க, பஸ்ஸு டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எல்லாம் பேர் என்ன, இலவசம் கொடுக்குறோன்னு கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை. அதை விட முக்கியம் அட்மினிஸ்ட்ரேஷனை கரெக்டாக பார்க்குறது முக்கியம். என்ன நடக்குது இங்கே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ட்ரெயின் சென்ட்ரலு, பஸ்ஸு ஸ்டேட்டு, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். அங்கே பெருசாக நடக்குது, இங்கே சின்ன நடக்குது. அங்கே 90க்கு பதிலாக 400, இங்கே 35க்கு பதிலாக 90 போட்டு தாக்குங்க. ஏதாவது ஒன்று என்னைக்காவது